கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை 34, 35 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கண் சரீரத்தின் விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் என்னது? நம்முடைய சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாயிருந்தால், கண் எப்படி இருக்கணுமா? தெளிவாக இருக்கணுமா? கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆமென். கண்களுக்கு ஒன்று இருட்டு பார்க்கும், இல்லைன்னா வெளிச்சத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கண் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். வேதம்தான் வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அப்போது வேத வெளிச்சத்தை, வேத சத்தியத்தை வாசிக்கிற நாம் தேவன் சொல்லுகிற எச்சரிப்பு என்னன்னா, திருவசனத்தை வாசித்தால் மாத்திரம் அல்ல, தியானித்தால் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கை கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம். ஞானஸ்தானம் எடுத்த வேலையில் நான் பரிசுத்தமாக வாழணும், நான் அதிகமாக வேதம் வாசிக்கணும், நான் அதிகமாக ஜெபிக்கணும், நான் ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், ஆலயம் எப்படி இருக்குது, நான் சேர் போடணுமா, என்ன பண்ணணும், என்ன வேலை இருக்குன்னு ஓடி ஓடி உழைத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் மனிதர்கள் செய்கிற அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நிறைய பேர், இவர் இப்படி இருக்கிறாரு, இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க, இந்த சபை இப்படி இருக்குது, இந்த போதகர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணு தெளிவாய் வேதத்தை பார்க்க வேண்டியது மனுஷனை பார்த்து இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, இருளுக்குள்ளே ஜனங்க போய்ட்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்க்கிறதற்காக கண்கள் அல்ல, நம்முடைய தேவனை பார்க்கிறதற்காக நம்முடைய கண்கள் உண்டு. மற்றவர்களை குறித்து நமக்கு ஒரு காரியம் வெளிப்படுதா, தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? உட்கார்ந்து ஜெபித்து அவர்களிடத்தில் போய் 2, 3 தடவை சொல்லு, கேட்கலனா விட்டுடுன்னு சொல்கிறாரு தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கண் தான் சரீரத்தின் விளக்கு. அந்த விளக்கு அணையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். கண் தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குருடாய் மாறிவிடக்கூடாது. கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அப்போ சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் 35, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வலது புறமோ இடது புறமோ சாயாமல் உங்களுடைய கண்கள் நேராய் வேதத்தை மாத்திரம் பார்க்கும் பொழுது, வார்த்தையை மாத்திரம் பார்க்கும் பொழுது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரோ விளக்க கொளுத்தி மறைவிடத்தில் மரக்காணி கீழே வைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு வெளிச்சம் காணும்படி விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.